வணக்கம். இன்று பிக் பாஸ் தமிழ் 9 30வது நாள். இன்று காலையிலே சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கெஸ்ட்டு 3 பேரும் எங்களுக்கு நல்ல சர்வீஸ் வேணும்னு சொல்லி திவ்யாட்ட கேட்குறாங்க. திவ்யாவுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. அதனால் கோபமாகி வெளியே வந்து கெஸ்ட்டு இவங்க ஹவுஸ்மேட் அவ்வளோ பேர்ட்டையும் சண்டை போடுறாங்க. எல்லோரும் 5 நிமிஷத்தில் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வாங்க, இல்லைனா வர முடியலன்னா டீமை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே துஷார் மட்டும் என்ன 5 நிமிஷம் பேசுகிறீங்க, அமைதியாக பேசுங்க, கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தாலும் எல்லோரும் போயிட்டாங்க, ட்ரெஸ் மாற்ற போயிட்டாங்க. இந்த அம்மா மட்டும் ட்ரெஸ் மாற்றாமல் யூனிஃபார்ம் மாற்றாமல் அப்படியே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். துஷார் வந்து திவ்யாட்ட பேசுனது கரெக்டு தான். அமைதியாக டென்ஷன் ஆகாமல் சொல்லுங்கள், இப்படி படபடன்னு வந்தீங்கன்னா செய்ய முடியாது. 5 நிமிஷம் எப்படி ட்ரெஸ் மாற்ற முடியும், பாத்ரூம் போகணும், டாய்லெட் போகணும், வேலை இருக்குங்கிற அவங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை. டென்ஷன் ஆகிறாங்க. பேசாதீங்க, நான் கேட்குறதுக்கு எதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு போயிருந்தாங்க. இதை வந்து கெஸ்ட்டாக வந்த தீபக்டையும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கெஸ்ட்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கரெக்டு தான். துஷார் வந்து தீபக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் கெஸ்ட்டு 3 பேரும் இந்த மாதிரிலாம் பேசலை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் அனைவரும் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்துடுறாங்க. அவங்க திவ்யா மட்டும் மாற்றலை. வந்த பிறகு கனி வந்து கேட்குறாங்க திவ்யாட்ட, உண்மையிலே அவங்க இப்படி தான் சொன்னாங்களா, ஹார்ஸாக பேசுனாங்களா எதுவும் அப்படின்னு. ஆமாம், அவங்க தான் பேசுனாங்க. அவங்க பேசுகிறத வச்சு தான் நான் சொன்னேன். இன்றைக்கா புதுசாக வந்தீங்க, 28 நாள் ஆச்சுல நீங்கள் வந்து, இன்றைக்கி என்ன கூடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லோரும் போய் வேலையை பாருங்கள், சர்வீஸ் சரியில்லை அப்படிங்காங்க. அவங்க அப்படி ஷாக்காகிருந்தாங்க கனி. அப்போது சந்தேகம்னா நீங்கள் போய் உள்ளே போய் கேட்டு பாருங்கள், அவங்ககிட்டே கேளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் உள்ளே இருந்து அவங்க 3 பேரும் கவனிக்க தான் செய்கிறாங்க. அதில் தான் கான்ட்ரவர்சி ஆயிடுது. இவங்க ஏதோ தப்பாக பேசுகிறாங்க நம்மளை பற்றி அப்படின்னு தெரிஞ்சு தான் பிரச்சனை ஆயிடுது. அதுக்கப்புறம் திவ்யா, கனி, அமித் இவங்க எல்லார்ட்டையும் ஹோட்டல் நடத்துங்க, இல்லைனா எப்படி போங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளைவிக்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்டுட்டு விளைவிக்கிறாங்க. அதாவது கெஸ்ட்டு 3 பேரும் பேசுனதா ஹவுஸ்மேட்ஸை சொன்னது ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷனுக்கு ஆயிடுச்சு. அதனால் பிக் பாஸும் வந்து அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட கேட்குறாரு, உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறப்போ எல்லாருமே மேனேஜரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் சொல்கிறாரு. அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, அமைதியாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரம்யா வந்து அவங்க ரொம்ப ரூடாக பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. சபரீஸ் வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறீங்க, ஆனால் திவ்யா நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. கரெக்டு தான். அதுமாதிரி சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க, இவங்க வந்து டீமை ஹேண்டில் பண்ணவே தெரியல அவங்களுக்கு, அதனால் அவங்கள மாற்றணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பிரவீனுமே சொல்கிறாரு, அவங்க வந்து அமைதியாக சத்தம் இல்லாமல் அமைதியாக பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக பேசுகிறாரு. அடுத்து வியானாவும் சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப ரூடாக இருந்தாங்க, அவங்க கேப்டன் அவங்க மேனேஜரை மாற்ற தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இறுதியில் திவ்யாவின் பதவி பறிக்கப்படுகிறது. அதை வந்து விக்ரம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு.